மக்களே, இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த 3 சர்வதேச நாடுகளுக்குள்ள நடக்கக்கூடிய உலகளாவிய போர் சம்பந்தப்பட்ட செய்திகளை நம்ம நியூஸ் கண்ட் பிரைம்ல தினமும் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீங்க அந்த செய்தியை பார்த்துக்கிட்டு தான் வர்றீங்க. சோ அந்த வகையில நேத்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஈரான் அப்படின்ற ஒரு சிவிலைசேஷன், ஈரான் அப்படின்ற ஒரு நாடு உலக மேப்ல இருக்காதா, நான் வந்து பஸ்பமாக்க போறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். ஆனா எப்பயும் போல ட்ரம்ப் வந்து வாயாலேயே வட சுடுறவன் அப்படின்றத அவன் நிரூபிச்சுட்டான். சோ ட்ரம்ப் பெருசா ஏதோ பண்ண போறான்னு பார்த்தா, அப்படியே ஈரான் கிட்ட போயிட்டு ஒரு 10 நாளைக்கு நம்ம வந்து சீஸ் ஃபயரை வந்து ஃபாலோ பண்ணலாம். அதாவது ஒரு 10 நாளைக்கு என் நாட்டு மேல நீ குண்டு போடாத, ஓ நாட்டு மேல நான் குண்டு போட மாட்டேன், மூடிக்கிட்டு அமைதியா உட்காருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கேட்க, அதுக்கு ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரி சரி நான் கேட்கிறேன். ஆனா நான் ஒரு 10 வரைமுறைகள் சொல்றேன். அதாவது ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். இதெல்லாம் நீ ஒழுங்கா ஃபாலோ பண்ற அப்படின்னா, நீ சொல்ற மாதிரி நாங்களும் குண்டு போட மாட்டோம். ஏன் நீ இன்னும் நல்லவனா இருந்தானா நான் அந்த 10 நாளைக்கு மேலயும் ஃபாலோ பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் அவங்களுக்கு ஏத்த மாதிரி தக்க பதிலடி கொடுத்திருக்காங்க. சோ முக்கியமான 2 சண்டைக்காரங்க இந்த ஈரானும் இந்த அமெரிக்காவும் தான். அவங்க 2 பேருமே 10 நாளைக்கு சீஸ் ஃபயர் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இந்த இஸ்ரேல் குறுக்க வந்துட்டு நானும் அமைதியா இருக்கிறேங்க, அவங்க 2 பேர் நாட்டுக்குள்ள நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சீஸ் ஃபயரை ஃபாலோ பண்றேன் அப்படின்றான். அதுதான் நமக்கு எங்கேயோ இடிக்குது. ஏன்னா இவனை கூட நம்பலாம், அமெரிக்காவை கூட நம்பலாம், ஆனா இந்த இஸ்ரேலை நம்பவே முடியாது. அவன் வந்து காலவாரி விடுறான். இவனை நம்பலாம், உன்னை நம்ப முடியாது. சோ இந்த ஈரான் இந்த அமெரிக்கா கிட்ட ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்து, இதை நீங்க ஃபாலோ பண்ணாதான் நாங்க வந்து அந்த 10 டேஸ்க்கான அந்த சீஸ் ஃபயரை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னாங்கல்ல. சோ அந்த 10 பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, முதல் பாயிண்ட், இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல உள்ள வந்துட்டு போகக்கூடிய கப்பல்ல இருந்து காசை வசூல் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம அந்த இடமே எங்க கண்ட்ரோல்ல தான் வரணும். இதுல அமெரிக்கா நீ தலையிடக்கூடாது அப்படின்றதான் முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்துக்கிட்டு இந்த ஈரான் மேல நிறைய அடக்குமுறைகள் பண்றாங்கல்ல, நிறைய சேட்டை பண்றாங்கல்ல, அழிச்சட்டையம் பண்றாங்கல்ல, அதெல்லாம் நிப்பாட்டணும் அப்படின்ட்டாங்க. அண்ட் மூணாவதா பாத்தீங்கன்னா, நிறைய அதாவது கிட்டத்தட்ட பல வருடங்களாவே ஈரான் மேல ஒரு பொருளாதார தடை வந்து அமெரிக்கா விதிச்சிருக்காங்க. சோ அமெரிக்கா நாடும் சரி, அமெரிக்காவோட நட்பு நாடுகளும் சரி, ஈரான் கூட அண்ணன் தண்ணி புழங்க கூடாது, ஈரானோட மிலிட்டரியா அப்படி டெவலப் பண்றதுக்கு அந்த ஆயுதங்கள் தயாரிக்கிறதுக்கான ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. சோ இந்த பொருளாதார ஒரு தடை விதிப்பால ஈரானால பல வருஷமா அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸ் மிலிட்டரியை டெவலப் பண்ண முடியாம ஒரு பேசிக்காக தான் இருந்துட்டு வர்றாங்க. அந்த தடையை நீங்க நீக்கணும். அந்த தடையை நீங்க நீக்கினா மட்டும்தான் நாங்க எங்களோட மிலிட்டரியை டெவலப் பண்றதுக்காக, நிறைய வெப்பன்ஸ் ரெடி பண்றதுக்காக, அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் வந்து மற்ற நாடுகள்கிட்ட வாங்கி வாங்கி எங்களால அடுத்த கட்ட வேலையை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பாயிண்ட்ஸா சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்ததா பாயிண்ட்ஸ் நம்பர் 4 என்ன அப்படின்னா, ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்லித்தான் இவ்வளவு நாள் அமெரிக்கா வந்து பொய்யா சொல்லி உள்ள வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப அவங்க அந்த 4வது பாயிண்ட்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, யுரேனியத்தை வச்சு நாங்க எங்களோட ரிசர்ச்சை நாங்க கண்டினியூ பண்ணுவோம், அதுக்கு நீங்க வந்து குறுக்க வரக்கூடாது. யுரேனியத்தை வச்சு நாங்க ரிசர்ச் பண்ணி அணு ஆயுதம் ஃபியூச்சர்ல தயாரிச்சாலும் தயாரிப்போம், அதை பத்தி நீங்க கேட்க கூடாது, அந்த ரிசர்ச் சம்பந்தமா எங்க மேல போர் தொடுக்க கூடாது அப்படின்றதையும் 4வது பாயிண்ட்ல முக்கியமா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ 5வதா ஈரான் என்ன பாயிண்ட முன்வைக்கிறாங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அப்படின்னு ஒண்ணு இருக்கிறாங்க. அவங்க வந்து உலக நாடுகள் யாரெல்லாம் அட்டாமிக் பாம்பு ரிசர்ச் பண்றாங்களோ அவங்க எல்லாம் அந்த ஏஜென்சில ஒரு உறுப்பினரா இருப்பாங்க. அந்த ஏஜென்சில ஈரான் மாதிரியான நாடு நாங்களும் ஒரு உறுப்பினர் ஆகணும், எங்களை உறுப்பினர் ஆக விடாம நீங்க போட்ட தடையை நீக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ், சோ அவங்க வந்து ஈரானால இப்படி இருக்காங்க, அவங்க இப்படிப்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவதூறு பரப்புற மாதிரி ஒரு 10 பாயிண்ட்ஸுக்கு மேல அவங்க வந்து அடிக்கிட்டே போயிருக்காங்க. சோ அதெல்லாம் நீங்க வந்து திரும்ப பெறணும், ஈரான் வந்து இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன்ஸ் சொன்ன பாயிண்ட்ஸ் தவறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒத்துக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் அடுத்த பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஈரானுடைய எல்லைகளை அமெரிக்காவுடைய அந்த பேஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த படைகள், அந்த தரைவழி படைகள், அவங்க எல்லாம் பின்வாங்கணும், அவங்க எல்லாம் திரும்ப அமெரிக்கா நாட்டுக்கே போகணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அடுத்ததா ஈரான் வைக்கிற 9வது முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இத்தனை மாசமா அமெரிக்காக்காரன் என் நாட்டுக்குள்ள குண்டு போட்டதுனால என் நாடு ஏகப்பட்ட சேதாரம் அடைஞ்சிருக்கு, அது எல்லாத்துக்குமே இழப்பீடு அமெரிக்கா கொடுத்தேகணும் அப்படின்றதா 9வது பாயிண்ட். சோ கடைசியா 10வது பாயிண்ட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈரானுடைய நட்பு நாடான லெபனான் மேல இப்ப வரைக்கும் இஸ்ரேல் வந்து அங்கங்க தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அமெரிக்காக்காரன் என்னதான் அமைதியா இருந்தாலும் இஸ்ரேல் சும்மா இருக்க மாட்டேங்கான். சோ என்னோட நட்பு நாடு லெபனான் மேல இஸ்ரேல் குண்டு போறதை நிப்பாட்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சோ மேற்கொண்டு நான் சொன்ன மாதிரி இந்த 10 பாயிண்ட்ஸ் அமெரிக்கா மற்றும் யுனைடெட் நேஷன்ஸ் கிட்ட கொடுத்து, இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா
ஈரான் ஆகிய நாங்க 10 நாளைக்கான சீஸ் ஃபயரை வந்து நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, ஏப்ரல் 10ஆம் தேதி பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத்ல இந்த ஈரான் அமைப்பு அமெரிக்கா அமைப்புல 2 முக்கியமான தலைவர்கள் அங்க வந்து மீட்டிங் போட போறாங்க, ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. அவங்க 2 பேருக்கும் நடுவுல பஞ்சாயத்து ஆளானுன்னு அந்த பேச்சுவார்த்தையை நடத்த போறது யாருன்னா பாகிஸ்தான் தான். சோ இந்த ஈரான் ஆல்ரெடி ஒரு 10 பாயிண்ட்ஸ் குடுக்குறாங்கல்ல, இதெல்லாம் அமெரிக்கா மற்ற நட்பு நாடுகள் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா நாங்க 10 நாளைக்கு போற நிப்பாட்டி வைக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த தீர்மானத்தை அங்கதான் கொண்டு போய் கொடுக்க போறாங்க. அது அமெரிக்கா பார்த்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பரிசீலனை பண்ண போறாங்க. சோ அந்த பாகிஸ்தான்ல நடக்கக்கூடிய அந்த மீட்டிங்ல அமெரிக்கா எடுக்கக்கூடிய முடிவுகளை பொறுத்துதான் இனி வரும் காலங்களில் இந்த உலகத்துல திரும்ப இந்த போர் வந்து நடக்குமா இல்ல வந்து ஸ்டாப் ஆயிடுமா அப்படின்றது அதுக்கப்புறம் தான் தெரியும். கிட்டத்தட்ட பல மாதங்களா நடந்துகிட்டு இருக்கிற இந்த போர்ல அமெரிக்கா வந்து அப்பப்போ மாறுதட்டி நாங்க தான் பெரிய ஆளு பாருங்க, ஈரான் வந்து பயந்துகிட்டு இருக்காங்க, அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கே வரமாட்டேங்கிறாங்க, ஓடி ஓடி ஒளிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ட்ரம்ப் ரொம்ப ஆட்டமாடினாரு. ஆனா இப்ப கடைசியில என்ன இருக்குன்னு பார்த்தா அமெரிக்கா ட்ரம்ப் தான் அமெரிக்கா நாடு தான் அடிபணிஞ்சிட்டு போயிட்டு ஒரு 10 நாளைக்கு போரை வந்து கொஞ்சம் அமைதிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த போர் நடக்க நடக்கதான் நமக்கு தெரியுது எந்த நாடுடைய கை மேலோங்கி இருக்கு, எவை வந்து அடக்குமுறையில அடங்கி போறான் அப்படின்றது. சோ ட்ரம்ப்பே நீங்க எல்லாம் வாயில வட சொல்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் நாட்டு மக்கள், ஈரானுடைய பெரிய பெரிய தலைவர்கள் வந்து இப்பதான் ட்ரம்ப் பத்தி புரிஞ்சுக்கிறாங்க. ஒய்யால போட்ட போட்ல காசை கொடுத்து விட்டாங்கல்ல, நம்மகிட்ட எல்லாம் முடியுமானே. சோ இந்த மாதிரி பஞ்சாயத்துக்குலாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க, இந்த அமெரிக்காவும் ஈரானும் சேர்ந்து ஒரு 10 நாளைக்கு சீஸ் ஃபயர் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ஈரான் நாட்டு மக்கள் பல மாதங்களா எவ்வளவு போர்ல எவ்வளவு உயிரிழப்புகள்ல சொந்த பந்தம் குடும்ப குட்டி எல்லாத்தையும் இழந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அவங்க மனசுல இப்பதான் ஒரு சந்தோஷமே வந்திருக்கு. ஐயா 10 நாளைக்கு குண்டு சத்தம் எதுவும் கேட்காது, நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்க செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள ஈரான் கவர்மெண்ட் உள்ள வந்து இந்த பாருங்க, இருங்க இருங்க, சந்தோஷமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்க அந்த 10 நாள் சீஸ் ஃபயர் அப்படின்றது டெம்பரவரி தான், பெர்மனன்ட்லாம் கிடையாது. 10 நாளைக்கு அப்புறம் எப்பனாலும் திரும்ப போர் ஆரம்பிக்கலாம். சோ அதனால இந்த செலிப்ரேட் பண்றதை விட்டுட்டு இந்த 10 நாள்ல நம்ம நாடும் சரி, உங்க குடும்பத்துல எவ்வளவு எவ்வளவு இழப்புகள் நடந்திருக்கோ அதை வந்து சரி பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கான முயற்சியில ஈடுபடுங்க, சந்தோஷமா இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு ஒரு அறிவுறுத்தலும் கொடுத்திருக்காங்க. இப்ப என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, ஈரான் என்ன சொல்றாங்க தெரியுமா, இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இந்த பேச்சுவார்த்தை உடன்படிக்கை போது பாத்தீங்கன்னா 10 நாள் சீஸ் ஃபயர், இதுக்கு வந்து பஞ்சாயத்து பண்றதுக்கு பாகிஸ்தான்காரன் தான் உள்ள வர்றான். அவன் தான் நடுவில் என்ன ஈரானே ஓகேவா என்ன அமெரிக்கா ஓகேவான்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்றான்ல, அது வேணாம் அப்படின்ற மாதிரி ஈரான் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அமெரிக்காக்கு அடிமையா இருக்கிற நாடு. அவனை பஞ்சாயத்துல வச்சுக்கிட்டு அவன் நாட்டுக்கு தான் சாதமா பேசுவான், எங்களுக்கு பொது வரமாட்டான். சோ அதனால என்ன பண்ணலாம்னா 2 பேருக்கும் பொதுவா இருக்கிற இந்தியாவை கூப்பிடலாம். சோ இந்தியாவில இருந்து முக்கியமான உறுப்பினர்கள் வந்து எங்க 2 பேருக்குள்ள பஞ்சாயத்து பண்ணாதான் நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் தரப்பு அந்த பெரிய பெரிய அதிகாரிகள் ஒரு முடிவை முன்னெடுத்திருக்கிறாங்க. சோ ஏற்கனவே இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல முந்தி ஒரு பேச்சுவார்த்தை வரும்போது அதுக்கு எல்லா தலைவர்களும் அசம்பிள் ஆகும் போதுதான் ஒரு பெரிய மிசைலை லான்ச் பண்ணி ஈரானுடைய தலைவர் கமீனியை கொண்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில கருத்துக்களும் போயிட்டு இருக்கு. சோ அதனால இந்த அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தைன்னு கூப்பிட்டா அவனை நம்பி போக முடியாதுங்க. அவன் வந்து வேற மாதிரி ட்ரிக் பாடி டபுள் கேம் ஆடுவான். சோ அதனால அவன் கூட பேச்சுவார்த்தை நாங்க போகும்போது பொதுவான ஒரு ஆளா இந்தியாவை கூப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் ஈரானுடைய ஒரு கருத்து. சோ இந்த 10 நாள் சீஸ் ஃபயர் அப்படின்ற ஒரு விஷயத்த 2 நாடுகளுமே கடைபிடிக்க போறாங்க அப்படின்றதுக்காக ஈரான் முன்னக்கூடியே இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள போயிட்டு எந்த கப்பல் வேணா எந்த நாடுகள் வேணா உள்ள போயிட்டு கச்சா எண்ணெய் ஏற்றுமதி பண்ணிட்டு அப்படியே நீங்க வெளில வரலாம், ஒரு பிரச்சனை இல்ல. ஆனா துட்டு துட்டு கொடுத்துறணும்ப்பா அப்படி மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஈரான் வந்து அமெரிக்காவோட நட்பு நாடுகள் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்குள்ள போறாங்க இல்ல உள்ள இருந்து வெளில வராங்கன்னா மிசைல போட்டு லான்ச் பண்ணி முடிச்சு விட்டுறாங்க. ஒரு சில இந்தியா மாதிரி அப்புறம் இவங்களுடைய கூட்டணியில இருக்க நாடுகள் கப்பலை மட்டும்தான் ஈரான் அலோவ் பண்ணாங்க. சோ இந்த 10 நாள் இந்த சீஸ் ஃபயருக்காக எந்த நாட்டு கப்பல் வேணாலும் உள்ள போகலாம் வரலாம் அப்படின்ட்டாங்க. அதுலயும் குறிப்பா திறந்து விட்டுக்கலாம், நாய் நுழையிற மாதிரிலாம் நுழைய முடியாதுப்பா, எங்களுடைய மிலிட்ரி வந்து உங்களை கண்காணிக்கும். சோ எந்த நாட்டு கப்பலா இருந்தாலுமே எங்களோட மிலிட்ரியோட வரைமுறைகள் கீழே தான் நீங்க சுமூத்தா போயிட்டு சுமூத்தா வரணும், எதுனா அழிச்சாட்டியம் பண்ணீங்கன்னா நாங்க வேலையை காட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ கெட்டதுலயும் ஒரு நல்லது அப்படின்ற மாதிரி இவ்வளவு உலகளாவிய இந்த போர்லயும் மக்கள் இவ்வளவு படுற கஷ்டத்திலையும் ஒரு 10 நாள் ஒரு விடுதலை கிடைக்குது அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா இந்த அமெரிக்காக்காரங்க இந்த ட்ரம்ப்பை நம்பவே முடியாது, எப்ப வேணாலும் காலவாரி விடுறவன் அவன். சோ இந்த 10 நாள் இந்த சீஸ் ஃபயரை அவன் ஃபாலோ பண்றானா, பாகிஸ்தான்ல அந்த இஸ்லாமாபாத்ல நடக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையில உடன்பட்டு வர்றானா, இல்ல திமிரிக்கிட்டு ஈரானே வா சண்டைக்கு வான்னு சொல்லிட்டு வரானா அப்படின்றது அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். சோ அடுத்தடுத்து இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா இந்த உலகளாவிய போர் பத்தின செய்திகள் அடுத்தடுத்து நம்ம நியூஸ் கண்டு பிரைம்ல வந்துகிட்டே இருக்க போது. சோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க. இந்த செய்தியை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, இந்த ட்ரம்ப் பயல இந்த உடன்படிக்கை நம்பலாமா நம்ப வேண்டாமா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பாலாவகன் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.